வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் சவுதியிலேருந்து இந்தியாவுக்கு வெக்கேஷன் போகிறீங்க அப்படின்னா தமிழக விமான நிலையத்தில் சில கட்டுப்பாடுகள் தமிழக அரசு விதிச்சிருக்காங்க. அது என்னென்ன கட்டுப்பாடுகள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 7 நாள் குவாரண்டைன் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் பாஸ் கட்டாயம் அப்படிமாரி தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்காங்க. சரி, குவாரண்டைன் 7 நாள் ஹோட்டல் குவாரண்டைன் தங்கணுமா இல்லை ஹோம் குவாரண்டைன் தங்கணுமா, அப்புறம் சவுதியிலேருந்து நீங்கள் இந்தியா போகிறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வேணும், சவுதி இமிக்ரேஷனில் என்னென்ன டாக்குமெண்ட் கேட்பாங்க, இந்தியா ஏர்போர்ட் அதாவது தமிழ்நாடு ஏர்போர்ட் இமிக்ரேஷனில் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் கேட்பாங்க அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அந்த வீடியோவை லாஸ்ட் வரையும் பாருங்கள். அப்போ தான் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னு உங்களுக்கு புரியும். அது மட்டும் இல்லாமல் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு லைக் கொடுத்து இந்த வீடியோ பார்த்து அப்படியே கன்டினியூ பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது தமிழக அரசு 17/12/2021 அன்னைக்கு அவங்க ஒரு புது அறிவிப்பு ஒன்று அறிவிச்சிருக்காங்க. சில கட்டுப்பாடுகள் அறிவிச்சிருக்காங்க தமிழக விமான நிலையத்துக்கு வரும் விமான பயணிகளுக்கு. அவங்க என்ன கட்டுப்பாடு அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் எந்த கண்ட்ரிலேருந்தாலும் தமிழ்நாடுக்கு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக 7 நாள் ஹோம் குவாரண்டைன் இருக்கணும் அப்படிங்கிறதையும், பாஸ் கண்டிப்பாக எடுத்துகிட்டு தான் வரணும் அப்படிங்கிறதையும் தமிழக அரசு அறிவிச்சிருக்காங்க. சரி, இதெல்லாம் ஓகே. இப்போ ஹோம் குவாரண்டைன், அப்புறம் பாஸ் அது எப்படி அப்ளை பண்ணுறது, அப்புறம் சவுதியிலேருந்து இந்தியா போகிறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ சவுதியிலேருந்து இன்னும் வெக்கேஷன் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் தமிழ்நாடுக்கு ஏற்போர்ட்டில் ஃப்ளைட் டிக்கெட் இருக்கணும். சவுதியிலேருந்து தமிழ்நாடுக்கு போகிற ஃப்ளைட் டிக்கெட் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் 72 மணி நேரத்துக்குள்ளே எடுத்த பிசிஆர் டெஸ்ட் எடுக்கணும். அதாவது நீங்கள் தமிழ்நாட்டில் இறங்குற 72 மணி நேரத்துக்குள்ளே சவுதியில் எடுத்த பிசிஆர் டெஸ்ட் ரிப்போர்ட் கையில் கண்டிப்பாக வேணும். அதுக்கப்புறம் நீங்கள் சவுதி அரேபியாவில் வேக்சின் போட்ட சர்டிஃபிகேட் கண்டிப்பாக கையில் வேணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பிசிஆர் டெஸ்ட் எடுத்து ரிசல்ட் வந்த உடனே நீங்கள் ஏர்ஸ்வேதா அதாவது செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் அதை ஃபில் பண்ணி அந்த ஃபார்ம் பிரிண்ட் அவுட்டும் உங்கள் கையில் கண்டிப்பாக வேணும். அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக பாஸு கண்டிப்பாக எடுத்துருக்கணும். அந்த பாஸ் அப்ளை பண்ணி அதோட பிரிண்ட் அவுட்டும் உங்கள் கையில் வேணும். ஸோ இந்த டாக்குமெண்ட்லாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சவுதியிலேருந்து இந்தியாவுக்கு, அதாவது இந்தியாவில் உள்ள தமிழ்நாட்டுக்கு நீங்கள் வெக்கேஷன் போகலாம். ஓகேவா? ஓகே ப்ரோ, இதெல்லாம் நான் டாக்குமெண்ட்லாம் என் கையில் இருக்குது. நான் இப்போ தமிழ்நாடு ஏர்போர்ட்டில் இறங்கின பிறகு எனக்கு பிசிஆர் டெஸ்ட் எடுப்பாங்களா, ரேபிட் பிசிஆர் டெஸ்ட் எடுப்பாங்களா, இல்லை ஆர்டி பிசிஆர் டெஸ்ட் எடுப்பாங்களா, எந்த பிசிஆர் டெஸ்ட் எடுப்பாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, உங்களுக்கு ஏர்போர்ட்டில் சவுதியிலேருந்து இந்தியா போகிறவங்களுக்கு பிசிஆர் டெஸ்ட்டே கிடையாது. நீங்கள் ரெட் லிஸ்ட் கண்ட்ரிலேருந்து போனால் மட்டும்தான் பிசிஆர் டெஸ்ட்டு, அப்புறம் ரேபிட் பிசிஆர் டெஸ்ட்டு அப்படிங்கிறத எடுக்கணும். சவுதி அரேபியா ரெட் லிஸ்ட்டில் இல்லை. ஸோ அதனால் உங்களுக்கு பிசிஆர் டெஸ்ட்டு இருக்காது சவுதியிலேருந்து தமிழ்நாட்டுக்கு போனவங்களுக்கு. ஆனால் தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரேண்டமாக பிக் பண்ணி 2-3 பேருக்கு செய்வோம். அதாவது 100 பேரில் ஒரு ஆள், அதுக்கு மட்டும் பிசிஆர் டெஸ்ட் எடுக்கப்படும் அப்படிமாரி சொல்லியிருக்காங்க. சான்ஸ் ஒருவேளை உங்களுக்கு அந்த சான்ஸ் கிடச்சி நீங்கள் பிசிஆர் டெஸ்ட் எடுத்தீங்க அப்படின்னா, பிசிஆர் டெஸ்ட்டுக்கு காசு நீங்கள் பே பண்ண அவசியம் கிடையாது. தமிழ்நாடு கவர்மெண்ட்டே பே பண்ணிடும். அதுக்கு நீங்கள் ஏர்போர்ட்டில் ஒரு 4 ஹவர் 5 ஹவர் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்கும் ரிசல்ட் வர. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிள். ஆனால் கண்டிப்பாக நீங்கள் சவுதியிலேருந்து இந்தியாவுக்கு போகிறீங்க அப்படின்னா பாஸ் எடுத்துங்க. ஹோம் குவாரண்டைன் இருக்கணும், அதை ப்ரிப்பேர் பண்ணிங்க. வெளியில் எங்கேயும் அலைய வேணாம். ஒரு வாரத்துக்கு மட்டும். அது மட்டும் ஏர்ஸ்வேதா ஃபார்ம் ஃபில் பண்ணிங்க. வேக்சின் சர்டிஃபிகேட் கையில் எடுத்துங்க. டிக்கெட் கையில் எடுத்துங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங். கீப் சப்போர்ட் மை சேனல். தேங்க்யூ.